Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. The channel பார்க்குறது Regulation 2021 இருக்கிற elective subject casting and welding processes, பாஸ் இசையின் casting and welding processes இதை மட்டும் படித்தால் போதும் எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் இசையின் CME395 இந்த CME395ங்கிறது ரெகுலேஷன் 2021ல் இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் casting and welding processக்கான கொடுத்த கோடு தான் CME395. வாட்ஸ்அப் சேனல் நேம் வந்து பாஸ் இசி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் தோனவிகாஷ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் இதில் அந்த ஐடி யூஸ் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. CME395 கேஸ்டிங் அண்ட் வெல்டிங் ப்ராசஸ் ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. சிலபஸ் வந்து இப்போ பார்த்தேன், அதில் ரொம்ப வந்து ஹெவியான சிலபஸ் தான் கேஸ்டிங் வெல்டிங் ப்ராசஸ். இதை தான் கேட்பாங்க அப்படின்றத ரொம்ப ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இதான் நம்ம ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்கோம், இப்படி தான் கொஷின் இருக்கும் அப்படின்ட்டு. இல்லை சில சமயம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, கால்குலேஷன்ஸ் கூட இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் சப்ஜெக்ட்டில் வந்து தியரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸாக நிறையா இருக்குது. யாராச்சும் ப்ராப்ளம் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு பார்ட் மட்டும் ப்ராப்ளம் வரலாம். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இதை கொடுக்கறதுனால முன்னாடி கொஷின்லாம் பார்த்ததில்ல. ஸோ வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரில. சில முடிஞ்ச அளவு சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணிவிட்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த டாபிக்ஸை பாருங்கள், கண்டிப்பாக இதில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி, இந்த சேனலோட மெயில் ஐடி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் நீங்கள் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை மெயிலே அனுப்பிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ரிடிக்ஷன் ஒர்க் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூனிட் 1 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபெரஸ் கேஸ்ட் அலாய்ஸ், இதுதான் வந்து யூனிட் 1. இதில் வந்து நம்ம இந்த சொலிடிஃபிகேஷன் ஆஃப் பியூர் மெட்டல் அலாய்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஏற்கனவே வந்து இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜின்னு 3rd செமஸ்டரில் படிச்சுன்னு இருப்பீங்க. அந்த சப்ஜெக்டோட ஃபஸ்ட் யூனிட் தான் வந்து சொலிடிஃபிகேஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ். இது நீங்கள் படிச்சுன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 4 to 6 மார்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து காம்போசிஷன் அலாய்ஸ் இன் கேஸ்டியான், இதுவுமே பார்த்தீங்கன்னா யூனிட் 2லேயே 3லேயே ஒரு நினைக்கிறேன். இன்ஜினியரிங் மெட்டல்ஸ் மெட்டலர்ஜியில் மேக்ஸிமம் இந்த சிலபஸ் மெட்டலர்ஜி வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இன்ஜினியரிங் மெட்டல்ஸ் மெட்டலர்ஜி படிச்சிருப்பீங்க. அந்த புக்கில் வந்து எங்கெங்கே இருக்கோ இந்த கேஸ்டியனை பற்றி வர்ற அந்த காம்போசிஷன்ஸ்லாம் படிச்சுங்க. எந்த காம்போசிஷன் தான் கிரே கேஸ்டியன், ஒயிட் கேஸ்டியன் அப்படின்றத பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா இந்த எல்லாம் மட்டுமே வந்து இன்ஜினியரிங் மெட்டல்ஸ் மெட்டலர்ஜியில் வரக்கூடியது தான். எஃபெக்ட்ஸ் ஆஃப் நார்மல் எலமெண்ட்ஸ் அலாயிங் எலமெண்ட்ஸ் இன் ஸ்டீல். ஒரு குரோமியம் ஆட் பண்ணால் வந்து ஸ்டீலில் வந்து என்ன ஸ்ட்ரென்த் மாறுது, இல்லை ஸ்டீலில் வந்து வெல்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா, ஸ்ட்ரென்த் டக்டில் இன்க்ரீஸ் ஆகுமான்னு சொல்லி நம்ம அவங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க. நீங்கள் இன்ஜினியரிங் மெட்டல்ஸ் மெட்டலர்ஜியில் ஒவ்வொன்றுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் அப்போ தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்க மாட்டோம் இன்ஜினியரிங் மெட்டல்ஸ் மெட்டலர்ஜியில், அதனால் நீங்கள் படிச்சிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் திருப்பி உங்கள் கையில் புக் இருந்துச்சுன்னா இந்த எலமெண்ட்டு பாருங்கள், எந்த எலமெண்ட் ஆட் பண்ணால் எந்த மாதிரி வந்து அதில் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்குது, இல்லை எந்த இது வீக் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் அதை கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதில் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் என்ன ஒன்று. அப்புறம் மெல்டிங் ப்ரொசீஜர் அண்ட் காம்போசிஷன் கண்ட்ரோல் ஆஃப் வேரியஸ் ஸ்டீல். எப்படி காம்போசிஷனை கண்ட்ரோல் பண்ணுறோம், நம்ம என்ன ஒவ்வொரு காம்போசிஷன் மாறும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டீலோட வெரைட்டி மாறிட்டே இருக்கும். நம்ம ஸ்டீல் ஜென்ரலாக சொல்கிறோம், அந்த ஸ்டீலில் வந்து நிறைய டைப் ஆஃப் ஸ்டீல் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டீலுமே வந்து நம்ம எப்படி மெல்ட் பண்ணுறோம், அது எந்த காம்போசிஷனில் வைக்கிறதுக்கு எந்த மாதிரி நம்ம வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டீலை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஃபர்னஸில் வச்சுருக்க போகிறோம், இல்லை அதுக்கப்புறம் வேறு என்ன எலமெண்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா படிச்சிருக்கணும். அடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் கார்பன் கரண்ட் எவ்வளோ இருக்குது, கார்பன் லோவாக இருந்தால் என்ன ஸ்டீல், கார்பன் ஹையாக இருந்தால் என்ன ஸ்டீல், இதுக்கு இடையில வேரியஸ் ஸ்டெயின்ஸ் வேறு என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து ஸ்லாக் மெட்டல் ரியாக்ஷன்ஸ், நீங்கள் வெல்டு பண்ணும்போது இல்லை கேஸ்டில் இருக்கும்போது மேலே ஸ்லாக் மெட்டல் இருக்கும் இல்லையா, சரி ஸ்லாக் மெட்டலில் எப்படி ரியாக்ட் ஆகுது, மேலே சர்ஃபேஸ் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கனால ஸ்லாகோட அட்வான்டேஜ் என்ன, ஸ்லாகோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதனால் ஹாட் கிராக்கிங் ஆகாமல் கோல்டு கிராக்கிங் ஆகாமன்றதை பற்றி எல்லாத்தையும் தெளிவாக படிச்சிருக்கணும். அடுத்து இந்த டீசல்ஃபரைசேஷன் அண்ட் டீஹாஸ்பரைசேஷனை பற்றி ஒரு கம்பேரிசன் கேட்க சான்ஸ் இருக்குது. இதுவுமே ஒரு 4 to 6 மார்க் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து யூனிட் 1 பொறுத்த வரைக்கும். யூனிட் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபெரஸ் கேஸ்ட் அலாய்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கேஸ்ட் அலாய் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு யூனிட் என்ன பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் யூனிட் வந்து ஃபெரஸ் கேஸ்ட் அலாய், செகண்ட் யூனிட் நான் ஃபெரஸ் கேஸ்ட் அலாய். ஸோ நான் ஃபெரஸ் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இங்கே அயனில் வராது, இப்போ என்னென்ன இருக்கும், காப்பர், அலுமினியம், மெக்னீசியம், ஜிங்க், நிக்கல் பேஸ் அலாய் வந்து எப்படி மெல்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஸ்டீலில் மெல்ட் பண்ணுறதுக்கும் எதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அப்போ எப்படி மெல்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து டீகேசிங் டெக்னிக் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம நான் ஃபெரஸ் போகும்போது கண்டிப்பாக கேஸ் ஃபார்ம் ஆகும், இது எப்படி நம்ம டீகேசிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து ப்ரெசிபிடேஷன் ஹீட் ட்ரீட்மெண்ட் ஒரு முக்கியமான கொஸ்டின். அலுமினியம் அலாய்ஸில் வந்து ப்ரெசிபிடேஷன் ஹார்டனிங் ஹீட் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த ப்ரெசிபிடேஷன் வேர்ட் இருக்குது எல்லாமே அலுமினியம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஏன் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் அலுமினியம் கேஸ்டிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதனால் நல்லா தெரிஞ்சுக்கணும்.
அப்புறம் டிஃபெக்ட்ஸ் அண்ட் கேஷன் முக்கியமான கொஸ்டின். இது வந்து 30 மார்க்லேயே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ், 50 மார்க்கில் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து 2 மார்க்லேயே கேட்கலாம் டிஃபெக்ட்ஸ் அண்ட் கேஸ்டிங் பற்றி. இப்போ டிஃபெக்ட்ஸ் அண்ட் கேஸ்டிங் பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். யூனிட் 3ல பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் மெட்டாலஜி ஆஃப் வெல்டிங். ஸோ ஃபிசிக்கல் மெட்டாலஜி பார்த்தீங்கன்னா எஃப்இசி டயராம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏற்கனவே மெட்டாலஜியில் யூனிட் 1ல் கம்பல்சரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அயன் கார்பன் டயராம் தான் அது. எஃப்இசி அயன் கார்பன் டயராம் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுக்கு ஏதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து டிடிடி டயராம் பார்த்துருப்பீங்க, சிசி டயராம் படிச்சிருப்பீங்க. டைம் டெம்பரேச்சர் டயராம் ஓகேங்களா. டிடிடி டைம் டெம்பரேச்சர் டிரான்சிஷன் டயராம். சிசிடி அப்படின்னா கூலிங் கர்வ் டெம்பரேச்சர் டயராம், டிரான்சிஷன் டயராம், கூலிங் டிரான்சிஷன் டயராம். ஸோ டிடிடி சிசிடி டயராம், ரெண்டு டயராம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து இந்த ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கலாம். ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த வெல்டு ஜோன், ஹீட் அப்கிரேட் ஜோன். ஒரு வெல்டு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறது வந்து இப்போ ஃபிசிக்கல் மெட்டாலஜி வெல்டிங். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து வெல்டு பண்ணுறோம், 2 எலமெண்ட் இருக்குது, வெல்டு பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெல்டிங் ஜோனில் வந்து ஹீட் ஆகும். அது இல்லாமல் அது சுற்றி பார்த்தீங்கன்னா அனல் அடிக்க, நம்ம அனல் அடிக்கிறது இல்லையா, அது மாதிரி வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் வெளியே, அந்த வெல்டு ஜோன் இல்லாமல். அப்போ ஹீட் வந்து வெளியே போகிற ஜோன் வந்து ஹீட் அப்கிரேட் ஜோன் சொல்லுவாங்க. அப்போ ஹீட் அப்கிரேட் ஜோனில் வந்து எந்த மாதிரியான காம்போசிஷன் மாறுது அப்படின்றத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ஹீட் அப்கிரேட் ஜோன் நடக்குது வெல்டு ஜோனோட. ஸோ அப்போ வந்து வெல்டு ஜோனில் வந்து எப்படி ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது, ஹீட் அப்கிரேட் ஜோன்லேயும் மேக்ஸிமம் சேஞ்ச் ஆக சான்ஸ் இல்லை. அப்படி சேஞ்ச் ஆச்சா எந்த கண்டிஷனில் சேஞ்ச் ஆகுதை பற்றி இப்போ சொல்லணும் நீங்கள். அடுத்து வந்து இந்த கோல்டு கிராக்கிங் பற்றி கண்டிப்பாக தெரியணும். கோல்டு கிராக்கிங்னா என்ன? இந்த கோல்டு கிராக்கிங் வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஹைட்ரஜன் எம்ப்ரில்மெண்ட். ஹைட்ரஜன் எப்படி உள்ளே போய் தங்குது, ஹைட்ரஜன் உள்ளே இருக்கனால எப்படி வந்து கோல்டு கிராக் கிரியேட் ஆகுது, எப்போ வந்து ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து கார்பன் ஈக்குவலண்ட். கார்பன் ஈக்குவலண்ட்டுமே ஒரு காரணம் தான் கோல்டு கிராக்கிங். அப்போ கார்பன் ஈக்குவலண்ட்னா என்ன, எப்படி வந்து அதை ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இதெல்லாம் வந்து யூனிட் 3ல். அதுக்கப்புறம் வந்து இந்த அசிகுலர் ஃபெரைட் ஃபார்மேஷன், எப்படி அசிகுலர் ஃபெரைட் ஃபார்ம் ஆகுது, அது வந்து எப்படி வந்து வெல்டு மெட்டல் டஃப்னஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை பற்றி நீங்கள் அந்த ப்ரொசீஜர் எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து யூனிட் 4ல் பார்த்தோம் அப்படின்னா வெல்டிங் ஆஃப் அலாய் ஸ்டீல்ஸ் அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ். அலாய் ஸ்டீல், நான் ஃபெரஸ் மெட்டல் எப்படி வெல்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 யூனிட் வந்து கேஸ்டிங், அடுத்து ஃபுல்லாக நம்ம என்ன வெல்டிங் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏற்கனவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பற்றி முன்னாடி யூனிட்டில் சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பற்றி இங்கே யூனிட் 1லேயே சொல்லியிருக்கோம். ஸோ யூனிட் 1ல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூனிட் 4லேயும் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வருது, நீங்கள் எழுதிடலாம். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைப்ஸை பற்றி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது 2 மார்க்கில். அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அது எந்தெந்த ப்ராசஸில் வெல்டிங் பண்ணுவாங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய ப்ராசஸ் இருக்குது. நமக்கு வந்து ஆர்க் வெல்டிங் இருக்குது, கோல்டு வெல்டிங் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங் இருக்குது, அப்புறம் டிக் வெல்டிங் இருக்குது, மிக் வெல்டிங், நிறைய வெல்டிங் இருக்குது. அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்பாட் வெல்டிங் ஒவ்வொரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ்க்கும் எந்த வெல்டிங் ப்ராசஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு வெல்டிங் ஆஃப் ஏஎஸ்எஸ்னா ஆர்சனிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஏஎஸ்எஸ் ஷார்ட்டாக சொல்லுவோம். ஸோ ஆர்சனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஏன் எப்படி வெல்டு பண்ணுறோம், ஏன்னா ஆர்சனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றது நம்ம ஆர்சனைட் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சரில் ஆர்சனைட் ஃபார்மேஷன் பார்க்கவே முடியாது. நம்ம ஆர்சனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஆர்சனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வெல்டு பண்ணும்போது அந்த ஆர்சனைட்டாகவே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை பற்றி அந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாக தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ வெல்டிங் ஆஃப் ஏஎஸ்எஸ். அடுத்து இந்த ஆர்சனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணும்போது முன்னாடி கோல்டு கிராக்கிங் பார்த்தோம் இல்லையா, இப்போ ஹாட் கிராக்கிங் மாதிரி சொல்லணும். ஹாட் கிராக்கிங்னா என்ன, இல்லை சிக்மா ஃபேஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, ஏஎஸ்எஸ்ல சிக்மா ஃபேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது. சிக்மா ஃபேஸ் வெல்டிங்கில் மட்டும் இல்லை கேஸ்டிங்லையும் ஃபார்ம் ஆகும், கேஸ்டிங்லையும் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ சிக்மா ஃபேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது. அடுத்து குரோமியம் கார்பைட், சீனா கார்பைட், இங்கே குரோமியம் கார்பைட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அப்புறம் அதெல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னு எப்படி எலிமினேட் பண்ணுறது. ஏன்னா சிக்மா ஃபேஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. நீங்கள் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் வெல்டிங் போது பார்த்தீங்கன்னா சிக்மா ஃபேஸ் எலிமினேஷனே மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எழுதலாம். நீங்கள் வெல்டிங்கில் இருக்கும்போது அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வெல்டிங் இருக்குது, அது வந்து வயராக அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னு சொல்லுவாங்க. ஆர்க் வெல்டிங்லேயே என்ன செய்வாங்கன்னா அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இப்போ சிக்மா ஃபேஸ் வந்து எலிமினேட் பண்ணுறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது சிக்மா ஃபேஸ் வந்து எப்படி எலிமினேட் பண்ணுறாங்க, அது எந்த மாதிரி கூல் பண்ணுறாங்க, அப்போ உள்ள சொலிஃபிகேஷன் எப்படி நடக்குதுன்றதை பற்றி நீங்கள் எப்படி டீட்டெயிலாக எழுதலாம். அடுத்தது ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் டியூரிங் வெல்டிங் ஆஃப் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ். அது என்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது, அது என்ன சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடியும், ஸோ இன்ஜினியரிங் சைடில் என்ன கொடுக்க முடியும்ன்றதை பற்றி நீங்கள் அதை படிச்சுக்கணும். அடுத்து யூனிட் 5ல் பார்த்தோம் அப்படின்னா டிஃபெக்ட்ஸ், வெல்டபிலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது புதுசாக ஆட் பண்ண டாபிக் தான், அதனால் பெருசாக கேட்க மாட்டாங்க. 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லைனா ஒரு 4 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து டிஃபெக்ட்ஸ் வெல்டே கம்பல்சரி கேட்குற கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. டிஃபெக்ட் வெல்ட் ஜாயிண்ட்டு அது நிறையா டிஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா. அது என்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் டிஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, டயக்ராம் போட்டு கம்பல்சரி எழுதணும். இதில் வந்து எங்கெல்லாம் தியரி பார்ட் வருதோ டயக்ராம் கம்பல்சரி. அடுத்து வெல்டபிலிட்டி ஆஃப் டிசிமிலர் மெட்டீரியல்ஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிமிலர் மெட்டீரியல் பார்த்தோம். இப்போ 2 வெரைட்டி ஆஃப் மெட்டீரியலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேற ஒரு இதாக இருக்கலாம்,
இல்லை வந்து நான் ஃபெரஸ்லேயே ரெண்டு மூணு ஃபெரஸ் ரெண்டு மூணு டைப்பாக இருக்கலாம். இல்லை ஃபெரஸு நான் ஃபெரஸும் நீங்கள் பண்ணலாம். இப்படிலாம் வெல்டு பண்ணீங்க அப்படின்னா அது எப்படி வெல்டு பண்ணுறது, இந்த வெல்டபிலிட்டிக்கான கால்குலேஷன் என்ன இருக்குது, எந்த இது வரைக்கும் வெல்டு பண்ண முடியும், என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்குன்றதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் ரொம்ப டெப்த்தாக படிக்காமல் நீங்கள் ஓரளவு நீங்கள் ஜென்ரலாக படிச்சிருந்தீங்களே நீங்கள் இதில் இந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆகிடலாம். அடுத்து டெஸ்ட்ரக்டிவ் அண்ட் நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் ஆஃப் வெல்டமெண்ட்ஸ். டெஸ்ட்ரக்டிவ்னா உடச்சி பார்க்குறது, வெல்டை வந்து நம்ம வந்து கிராக் பண்ணி பார்க்குறது. டென்சைல் டெஸ்ட் இருக்குது, ஐசார்ட் சார்பி இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி என்ன செய்யறதுன்னா அதோட ஹார்ட்னஸ், ஸ்ட்ரென்த், டஃப்னஸ்லாம் பார்க்குவோம். நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கிராக் இருக்கா இல்லையான்னு ஒரு என்ன செய்வாங்களா ஒரு லிக்யூட் பெனட்ரேஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ கிராக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இல்லைன்னா வந்து இன்ஃப்ராரெட் டெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படி கிராக் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹைட்ரஜன் இம்ப்ளிமெண்ட்டில் உள்ள வந்து ஹோல்ஸ் இருக்குது, உள்ளே வந்து ஃபார்மெட்டில் இருக்குன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, உடைக்காம எப்படி பார்க்குறத பற்றி எல்லா டெஸ்டிங்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கேஸ்டிங் பற்றி நம்ம ஜென்ரலாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 3 மார்க் இல்லைன்னா 2 மார்க் இல்லை அப் டு 4 மார்க் கேட்கலாம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இஎம்எம் வந்து கொஞ்சம் அந்த என்னென்ன சிலபஸ் நான் இஎம்னு சொல்லியிருக்கணும், இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி புக் எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக பாருங்கள். ஏற்கனவே படித்ததாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ரீகால் பண்ணாலே நீங்கள் ஓரளவு இல்லைன்றதுனாலே உங்களுக்கு ஈஸியாக மார்க் போட்டுருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.